கடவுளை இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் தேவையில்லை. கடவுள் இருக்காருன்னு சொல்றதுக்கு தான் ஆள் தேவைன்னு நீங்க ஒரு முறை சொன்னீங்க. உண்மையாவே அந்த கடவுள் யாருன்னு சொல்றதுக்கு ஆட்கள் ரொம்பவே தேவைன்னு எனக்கு தோணுச்சு. கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொல்லி வந்த நீ கடவுள் யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்க. எங்கிருந்து வந்தது இந்த ஞானோதயம்? அற்புதம் அதிசயம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியா? இல்ல, நோய் குணமாச்சு, விபத்துல இருந்து காப்பாத்தப்பட்டேன், தற்கொலை செஞ்சுக்க போனேன், ஒரு குரல் என்னை இழுத்துதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு பேர் தான் அற்புதம். அப்படி சொல்றதுக்கு பேர் தான் சாட்சி. நான் அப்படி வரல, அறிவு பூர்வமா உணர்ந்தேன். ஆன்மீக அறிவுக்கு மறுபேர் தான் பகுத்தறிவு. எனக்கு வந்தது ஞான உதயம் இல்ல, உதயத்துக்கான ஞானம். புரியலையே. நான் உதயம்னு சொன்னது வேற ஒண்ணும் இல்ல. முக்தி, மறுமை, நீடு வாழ்வு, நித்திய ஜீவன். அடிகளார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு. இருக்கா இல்லையான்னு சொல்றது பகுத்தறிவு இல்ல, உண்மையா பொய்யான்னு சொல்லத்தான் பகுத்தறிவு தேவை. அப்படி என்னையா பகுத்தறிஞ்ச? உன்னுடைய சிவஞான போத விளக்கத்தை கேட்டு நானே பிரமிச்சு போயிருக்கேன். பிடிச்சதை சொல்லும் போது பிரமிப்பா இருக்கும், உண்மையை சொல்லும் போது கசப்பா இருக்கும், வெறுப்பாவும் இருக்கும். உண்மை உண்மைன்னு எதை சொல்ற? சைவ சித்தாந்தத்துல இல்லாத உண்மையா? தோத்திர நூல்கள் 12ம் சாத்திர நூல்களாய் மாறிய 14ம் சூத்திரங்கள் 12ஆய் பிழிவாக பொழியப்பட்டதே மெய்கண்டாரின் சிவஞான போதம். முதல் சூத்திரத்தில் பொதிந்திருக்கும் சத்தியத்தை சொன்னபோதே நான் பாதிக்கப்பட்டேன். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாகி தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்களல் செல்லுமே. 5 புலன்களால் நுகரும் பாவங்களின் வேடர் கையில் பிடிபட்டு ஆன்மாவானது தன்னையும் உணராமல் தனது தலைவனாகிய கடவுளையும் உணராமல் அயர்ந்து போய்விட்ட நிலையில் இருந்தபோது கடவுள் குருவாக வந்து சிலுவை என்னும் தவத்தினால் உணர்த்தி மாந்தரை மீட்டுக் கொண்டார் என்று இந்த 8ஆம் சூத்திரம் சொல்கிறது. செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே. சிலுவை மரத்தில் தவம் செய்து குருதியால் கழுவப்பட்ட கடவுளின் கால்கள் செம்மலர் போன்று காட்சியளிக்கிறது. அந்த அன்பு இறைவனோடு சேரவிடாமல் பாவமாகிய மலம் தடுத்தாட்கொண்டது. அந்த குருதியால் கழுவப்பட்ட அன்பர்களான நேயம் மலிந்தவர் உள்ளதே ஆலயமாகும். அதில் வாழும் அன்பாகிய கடவுளை தொழுதுகொள். சிவம் என்றால் அன்பு, சிவன் என்றால் அன்பானவன், அரண் என்றால் சிவன். இது சிவஞான போதத்தின் 8வது சூத்திரத்தில் விளங்கும் சத்தியம். அதிக படிப்பு அறிவை குழப்பம், அதோட விளைவுதான்னு நான் நினைக்கிறேன். அறிவுக்கு ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆன்மீகத்துக்கு தேவை அறிவு இல்ல, ஞானம். உனக்கு மேல இருந்த தாத்தாக்கள் எல்லாம் நம்ம இலக்கியங்களுக்கு உரை எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இந்த ஞானம் வரல? அவங்க யாரும் பைபிளை படிக்கல. சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் அந்த இலக்கியத்தில் பொதிந்திருக்கும் சத்தியத்தை உணரணும்னா கூடவே வேதாகமத்தையும் படிக்கணும். முக்தி முதற்கொடிக்கே மோகக்கொடி படர்ந்து அத்தி பழுத்ததென்று உந்தி பர அப்பழம் உண்ணாதே உந்தி பர. திருவுந்தியார் பாடல். முக்தியாம் பரிசுத்த வாழ்வு. முதற்கொடி ஆதாம். அவன்தான் முதலில் படைக்கப்பட்ட மனிதன். அவன் மேல் பாவமாகிய மோகக்கொடி படர்ந்தது. பாவத்தின் மரணமாகிய அத்தி பழுத்தது. அது மீண்டும் பழுத்திடாதபடி அந்த பாவத்தில் விழாதே மனிதனே என்று பாடப்பட்ட பாடல். அதை வழிமொழியும் விதமாக திருக்களற்றுப்படியார் இப்படி பாடுகிறார். முக்தி முதற்கொடிக்கே மோகக்கொடி படர்ந்து அத்தி பழுத்தது. அருள் எனும் கத்தியினால் மோகக்கொடி அறுக்க முக்தி பழம் பழுக்கும். ஏக கொடி எழுங்கான் இன்று. முந்தின ஆதாம் மீது படர்ந்த மோகக்கொடியை தனது அருள் என்கிற கத்தியினால் அறுக்க
மீண்டும் முக்தி பழம் பழுக்கும். அதாவது பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கடவுளாகிய ஏகக்கொடி எழுந்ததை அறிந்து கொள் என்பது பொருள். முதற்கொடி ஆதாம், மோகக்கொடி பாவம், ஏகக்கொடி இயேசு. வாழ்க வளமுடன். இப்ப நினைச்சாலும் உன்னை என்னால வெளியே கொண்டு வர முடியும். நீ நான் சொல்ற மாதிரி செஞ்சா நான் சொல்றத சட்டம் செய்யும். என்ன சொல்ற? சென்டர் வரைக்கும் எனக்கு செல்வாக்கு இருக்கு. பைபிளோட சென்டர் வசனம் சங்கீதம் 118:8. அது இப்படி சொல்லுது: மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நான் இந்த சென்டரோட சொல்வாக்க நம்புறேன்.